இதுல இன்னொரு உச்சபட்சமான குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக தரப்பில் இருந்து ஒரு பாஜக பெண்ணியம் என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி வந்து இந்த தள்ளுமொழி ஏற்பட்ட போது எனக்கு ரொம்ப நெருக்கமா நின்னாரு, அது எனக்கு வந்து ரொம்ப அசௌகரியத்தை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க. ஏற்கனவே ஸ்மிருதி இராணி ஒரு புகார் சொன்னாங்கல்ல, நாடாளுமன்றத்தில் ஃபிளைங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதன்படி தான் இதுவும் பார்க்கப்படுது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அழகு இதே மாதிரி தானே மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபாவினுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே ஒரு புகார் கொடுத்திருக்காரு, என் மேல என்னையும் வந்து இடிச்சு கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது அதன் மேலே இதன் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் பிரதமர் மோடி வந்து அந்த 2 எம்பிக்களிடமும் போன்ல விசாரிச்சிருக்காரு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு போல, அந்த செய்தியும் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த அமித்ஷாவோட வீடியோ இருக்கு இல்லையா, ராஜ்யசபால பேசின வீடியோ, அந்த வீடியோ வந்து காங்கிரஸ் தலைவர் மட்டும் இல்லாம எல்லா பொதுமக்களுமே ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா பரப்புனாங்க. ஏன்னா அம்பேத்கரை பத்தி இவர் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காரு, எதிர்ப்பா பேசியிருக்காருன்ற ஒரு இதை வந்து காட்டுறதுக்காக எல்லாரும் பரப்புனாங்க இல்லையா. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களுக்கு இன்னைக்கு அந்த எக்ஸ் வலைதளம் இருக்குல்ல, அவங்க வந்து நோட்டீஸே அனுப்பிச்சிருக்காங்களாம். எதுக்காக வந்து அமித்ஷாவோட வீடியோ நீங்க பரப்புனீங்க, அதாவது இந்திய பார்லமெண்ட்ல ஒரு அமைச்சர் பேசின வீடியோவை எதுக்காக பரப்புனீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நிறுவனம் வந்து குறிப்பா காங்கிரஸ் தலைவர் இடத்துல கேட்டிருக்காங்க. அது கேட்கறதுக்கு உரிமை இருக்கா, அது கேட்கறது சரியான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா அதற்கு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு சொன்னிச்சு நாங்க கேட்கிறோம் அப்படின்னு எக்ஸ் விளக்கம் கொடுத்ததா கூட சொல்லுவாங்க. ஆமா, அப்படி கூட ஒரு விளக்கம் சொல்றாங்க இல்லையா. இப்ப மத்திய அரசு சொன்னாங்க அப்படின்னா டைரக்டா காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேட்க வேண்டியது, எதுக்கு எக்ஸ் மூலியமா வந்து நீங்க கேட்கணும், இல்ல ஒருவேளை நீங்க எக்ஸ்ல இருந்து வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னு யாருக்கு தெரியாம போகுது. பார்லமெண்ட் லைவ வந்து பல கோடி பேர் பாக்குறாங்க இந்தியா முழுக்க, அதுலயும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மசோதா இருக்குல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா, இதுல 20 பாஜக எம்பிக்கள் ஆப்சன்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் அதோட முழு தகவல்லாம் வருது. பல அமைச்சர்களும் அதை அவாய்ட் பண்ணிருக்காங்க, பங்கேற்காம. அதுல குறிப்பா மோடியினுடைய சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய RSS அனுதாபி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரியும் அதில் கலந்துக்காம போயிருக்காரு. இது வந்து வேண்டும்னே நடந்ததா அல்லது வேற ஏதேனும் காரணங்களா அப்படிங்கிற வகையெல்லாம் பேசப்பட்டு வருது.